ينفعنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب زدني علما. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. قال النبي صلى الله عليه وسلم: بني الإسلام على خمس: شهادة أن لا إله إلا الله وأن محمد رسول الله وإقام الصلاة وإيتاء الزكاة والحج وصوم رمضان. رواه البخاري ومسلم. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. ஸலவாத்தும் ஸலாமும் சன்னிமிக்க எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவற்றுமாக. சங்கைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், நாம் எல்லாம் எதிர்பார்த்திருந்த தேர்தல் முடிந்து இப்போது யார் ஆட்சி செய்வார், யார் ஆட்சியை பிடிப்பார் என்ற எதிர்பார்ப்பில் நாமெல்லாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் இது. மற்றவர்களின் எதிர்பார்ப்புகள் என்பது வேறு விதமாக இருக்கும். ஆனால் ஒரு விசுவாசியினுடைய எதிர்பார்ப்பு என்பது வேறு விதமாக இருக்கும். ஆட்சியை பிடிக்கக்கூடியவர்களிலும் இது மாதிரியான வித்தியாசம் உண்டு. உலகம் சார்ந்து இருக்கக்கூடியவர்களுடைய அந்த எண்ணம் வேறு விதமாக இருக்கும். ஆகிரத்தை நம்பி அல்லாஹை அஞ்சக்கூடியவர்களுடைய எண்ணம் வேறு விதமாக இருக்கும். நம்முடைய தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வெற்றிகரமாக இப்போது முடிந்திருக்கிறது. ஆனால் இதிலே ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், இதுவரை இல்லாத அளவிற்கு மக்கள் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றி வாக்களித்திருக்கிறார்கள். தமிழக வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவாக 87% வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. இதை ஜனநாயகத்துக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்பதாக பல பேர் சொல்வார்கள். ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இந்த சதவீத கணக்கு அதிகரித்திருப்பதற்கு காரணம் எஸ்ஐஆர் என்ற ஒரு சட்டமும் ஒரு காரணமாகும். இதை நாம் முக்கியமாக கவனத்திலே கொள்ள வேண்டும். சமீபத்திலே மேற்கொள்ளப்பட்ட தீவிர வாக்காளர் சீரமைப்பு சட்டம் என்று சொல்லி எஸ்ஐஆரினுடைய
சுமார் 1 கோடி பேர் நீக்கப்பட்டிருக்கிறார். வாக்காளர் பட்டியலில் இருந்தும் சுமார் 1 கோடி பேர் நீக்கப்பட்டிருக்கிறார். இந்த எண்ணிக்கையை வைத்து நாம் கவனிக்கின்ற போது நாம் சற்று கவனிக்க வேண்டும். வாக்காளர் பட்டியலில் உதாரணத்திற்கு 100 பேர் இருக்கும் போது 70 பேர் வாக்களித்தால் அது 70% சொல்லப்படும். வாக்காளர் பட்டியலில் 1 கோடி பேர் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது உதாரணத்திற்கு 90 பேர் தான் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இதிலே 70 பேர் வாக்களித்தால் அது 77% மாறும். குறைஞ்சிருக்கு. வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அப்ப இதுல அந்த வாக்காளர் பட்டியலை சேர்த்து நம்ம என்ன செய்வோம், நீக்கப்பட்டுட்டாங்க. ஆனால் அவர்களையும் நீக்காமல் நாம சதவிகித அடிப்படையில் நம்ம கணக்கு போட்டால் இங்க என்ன ஆகும், 77% பேர் இந்த வாக்களிப்பிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றுதான் கணக்கு போட முடியும். அதனால எஸ்ஐஆரின் மூலம் ஏற்பட்ட இந்த தள்ளுபடிகள் இருக்குது, அதற்காக கிடைத்திருக்கக்கூடிய எண்ணிக்கை தான் இந்த எண்ணிக்கை. இன்னொரு விழிப்புணர்வும் மக்களுக்கு மத்தியிலே இந்த எஸ்ஐஆரின் மூலமாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு கிடைத்திருக்கிறது. பெரும்பாலும் மக்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்கவில்லை என்று சொன்னால் அடுத்த தேர்தலில் வாக்களிக்கும் உரிமை நமக்கு பறிக்கப்பட்டுவிடும் என்ற எண்ணம் பெரும்பான்மையான மக்களுக்கு வந்துவிட்டது. அதனால வீட்டிலே படுத்தையாக இருக்கக்கூடியவர்களை கூட வீல் சேரிலே வைத்து தள்ளி கொண்டு இந்த தேர்தலிலே வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது இதுவும் ஒரு வகையான நன்மைக்குரிய ஒரு விஷயம் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேர்தலில் இருந்த நெருக்கடி அளவுக்கு வெளியூரில் இருந்து இங்கே வந்த மக்களினுடைய கூட்டம், இங்கிருந்து வெளியூருக்கு சென்ற மக்களுடைய கூட்டம் அளவுக்கு இதுவரை எந்த தேர்தலிலும் நடைபெறவில்லை. இது மிக முக்கியமாக மக்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விழிப்புணர்வு அவசியம் வர வேண்டிய ஒரு விழிப்புணர்வு. வரக்கூடிய காலங்களிலே இந்த எஸ்ஐஆர் மூலமாக யாரும் இந்த பட்டியலிருந்து நீக்கப்பட்டு விடக் கூடாது என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, நாம் ஒவ்வொருவருக்கும் அதாவது கண்ணோட்டம் இருக்கிறது. சில பேர் இவருக்கு வாக்களித்தால் இப்படி இருக்கும், இன்னும் சில பேர் இவருக்கு இவ்வளவு நாள் வாக்களித்திருக்கிறோம், என்ன செய்து விட்டார், அதனால ஒரு மாற்றம் வர வேண்டும். இப்படி பல வகையான சிந்தனையிலே தான் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை தான் முக்கியமானது, அதுதான் நியாயமானது என்று சொல்லி அவரவருடைய இஷ்டத்துக்கு வாக்களித்திருக்கிறார். அது பிரச்சனை இல்லை, அது அவரவருடைய உரிமையை பொறுத்தது. எண்ணம் நன்றாக இருந்தால் அல்லாஹ் நிச்சயமாக நற்கூலி கொடுப்பான், இதுல சந்தேகமே கிடையாது. ஒவ்வொருத்தருடைய எண்ணமும் நல்லாட்சி மலர வேண்டும், நல்ல மக்கள் வர வேண்டும், இந்த சமுதாயம் அவர்களின் மூலமாக பண்பட வேண்டும், பயன்பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமேயானால் நிச்சயமாக அல்லாஹ் நற்கூலி கொடுப்பான், இதிலே சந்தேகமே கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் ஓட்டு போடுகிற வரை நாம் கட்சி அரசியலுக்குள் கட்டுப்பட்டு கிடக்கலாம். ஆனால் அதன் பிறகு நாம் ஒரு நல்லாட்சிக்காக வேண்டி ஆசைப்பட வேண்டும். இதுல இவர் வரணும் அவர் வரணுங்கிற ஒரு குறிப்பெல்லாம் அல்லாஹ்வுக்கு நம்ம ஆலோசனை சொல்ல தேவையில்லை. மாறாக அல்லாஹ்விடத்திலே நாம் கடந்த வாரம் சொன்ன அந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, இந்த சமூகம் அவர்களின் மூலமாக பயன்பெற வேண்டும். இந்த சமூகத்தின் மீது அக்கறை உள்ள ஆட்சியாளர்கள் வர வேண்டும். ஆட்சியை கொடுப்பதும் எடுப்பதும் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. நம்ம எல்லாம் வாக்கு போட்டதுனாலதான் ஒருத்தருக்கு ஆட்சி கிடைக்க போகுது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு ஆட்சிக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாதவர்கள் எல்லாம் ஆட்சி வழங்கப்பட்ட வரலாற்றை இந்த இந்திய அரசாங்கம், இந்தியாவுடைய ஒரு வரலாறு நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், குலில்லாஹும்ம மாலிகல் முல்க் துத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிகல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். துஆனா என்ன? நம்மை பொறுத்தவரை துஆ என்று சொன்னால், யா அல்லாஹ் எனக்கு நிறைய செல்வத்தை கொடு, நீண்ட ஆயுளை கொடு, நிம்மதியான வாழ்க்கை கொடு, நல்ல ஆரோக்கியத்தை கொடு, இப்படி கேட்கறது தானே. அல்லாஹ்ட்ட குடுன்னு கேட்கறது தானே துஆ நினைக்கிறோம்.
ஆனா துஆக்களிலே மிக சிறந்தது தெரியுமா? அல்லாஹ்வை எந்த அளவிற்கு அதிகம் புகழ முடியுமோ அவ்வாறு புகழ்வதுதான் துஆக்களிலே மிக சிறந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அஃலலு ذிக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஃலலு துஆஇ அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வார்கள். திக்ர்களிலே மிக சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதாகும். துஆக்களிலே மிக சிறந்தது அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அந்த வகையிலே அல்லாஹும்ம மாலிக்கல் முல்க் துத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிக்கல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர் தூலிஜுல் லைல ஃபின் நஹார் வ தூலிஜுன் நஹார ஃபில் லைல் வ துக்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யித் வ துக்ரிஜுல் மய்யித மினல் ஹய் வ தர்ஸுகு மன் தஷா பிகைரி ஹிசாப். இது அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தை. யா அல்லாஹ், மாலிக்கல் முல்க், அரசர்களுக்கெல்லாம் பேரரசனே, துத்தில் முல்க மன் தஷா, நீ யாருக்கு நாடுகிறாயோ நீ அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை தருகிறாய். வதன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா, நீ யாருக்கு நாடுகிறாயோ அவர்களிடமிருந்து நீ ஆட்சியை பறித்துக் கொள்கிறாய். வதுஇஸ்ஸு மன் தஷா, நீ யாருக்கு நாடுகிறாயோ அவர்களுக்கு நீ கண்ணியத்தை கொடுக்கிறாய். வதுதில்லு மன் தஷா, நீ யாருக்கு நாடுகிறாயோ அவர்களுக்கு நீ இழிவை தருகிறாய். பியதிக்கல் கைர், அனைத்து நலவுகளும் உன் கைவசத்திலே இருக்கிறது. இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமாக நீ அனைத்து காரியங்களின் மீது அனைத்து மனிதர்களின் மீதும் ஆற்றல் மிகுந்தவனாக இருக்கிறாய். தூலிஜுல் லைல ஃபின் நஹார் வ தூலிஜுன் நஹார ஃபில் லைல், இரவிலே பகலை புகுத்துகிறாய், பகலிலே இரவை புகுத்துகிறாய். வ தூலிஜுல் லைல ஃபின் நஹார் வ தூலிஜுன் நஹார ஃபில் லைல் வ துக்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யித் வ துக்ரிஜுல் மய்யித மினல் ஹய், உயிரற்ற வஸ்துவிலிருந்தும் உயிரை உற்பத்தி செய்கிறாய், உயிருள்ள வஸ்துவிலிருந்தும் உயிரற்ற வஸ்துக்களை நீ உருவாக்குகிறாய். அதாவது அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை புகழக்கூடிய வார்த்தைகளை சொல்லி காட்டுகிறான். தூலிஜுல் லைல ஃபின் நஹார் வ தூலிஜுன் நஹார ஃபில் லைல் வ துக்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யித் வ துக்ரிஜுல் மய்யித மினல் ஹய் வ தர்ஸுகு மன் தஷா பிகைரி ஹிசாப், நீ யாருக்கு நாடுகிறாயோ அவர்களுக்கு கணக்கில்லாமல் செல்வங்களை வழங்குகிறாய் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். கண்ணியமானவர்களே, ஆட்சி அதிகாரங்களை பற்றி குர்ஆனிலே பல வசனங்கள் பேசுகிறது. சூரத்துல் பக்ரா என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் தஆலா தாலூத் என்ற மன்னரை பற்றி பேசுகிறார். தாலூத் மன்னரை பற்றி 2 வசனங்களின் மூலமாக அல்ல, ஒரு பக்கம் நிறைய பேசுகிறான் அல்லாஹ் தஆலா. وقال لهم نبيهم ان الله قد بعث لكم طالوت ملكا قالوا ان يكون له الملك ونحن احق بالملك அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதாவது அல்லாஹ் தஆலா தாலூத் மன்னரை அரசராக அனுப்பிய போது பாரம்பரியமாக பெருமைக்குரியவர்கள் என்று பேசிக் கொண்டிருந்த இன்றைய பனு இஸ்ராயேல் இருக்கிறார்களே, அன்றைக்கும் அதே பெருமை அடிக்கக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், எங்களை ஆட்சி செய்வதற்கு இவருக்கு எப்படி தகுதி வரும்? நாங்கள்லாம் உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், இவர் சாதாரண துணி துவைக்கக்கூடிய வண்ணான் குடும்பத்தை சார்ந்தவர், இவருக்கு எப்படி ஆட்சி கொடுக்க முடியும் என்று சொன்ன போது அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? பஸ்தத்தன் ஃபில் இல்மி வல் ஜிஸ்ம், இவருக்கு ஆட்சி செய்யக்கூடிய அழகான 2 தகுதிகள் இருக்கிறது. நாலேஜ், அறிவு ஞானம் இருக்கிறது. இன்னொன்னு என்னன்னு சொன்னா உடல் ஆற்றல் இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆட்சி அதிகாரத்துக்கு உரித்தான உரிமை பெறக்கூடிய 2 தகுதிகளை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான். சாதாரண வண்ணானாக துணி துவைக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்து தன் கழுதையை காணவில்லை என்று தேடிக்கொண்டு ஒரு நபியிடத்திலே முறையிடுவதற்காக சென்ற அந்த தாலூத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சாதாரண மனிதருக்கு அல்லாஹ் உங்களுக்குத்தான் இந்த நாட்டின் ஆட்சியை கொடுத்திருக்கிறான் என்று சொல்லி அந்த நபி அவர்களின் மூலமாக சொல்ல வைத்து ஆட்சியை கொடுத்தான் என்று சொன்னால் இதன் மூலமாக நமக்கு என்ன தெரிகிறது? சாதாரணமாக கழுதையை தேடி சென்ற ஒரு மனிதருக்கு ஒரு மிக கண்ணியமான ஆட்சியை கொடுத்த அல்லாஹ் தஆலா எவ்வளவு சாதாரணமான மனிதர்களையும் உயர்ந்த ஆட்சிக்குரியவர்களாக ஆக்குவதற்குரிய அதிகாரம், ஆற்றல் அல்லாஹ்வுக்கு உண்டு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வளவு பெரிய நபியாக இன்றைக்கு சமூகத்திலே பிரஸ்தாபிக்கப்படுகிறார்கள். நபிமார்களில் வேதம் கொடுக்கப்பட்ட நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். நபிமார்களில் உலுல் அஸ்ம் என்று சொல்லப்படக்கூடிய உறுதி மிகுந்த 5 நபிமார்களில் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒருவர். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான்
குர்ஆனிலே அதிகமாக பெயர் சொல்லப்பட்ட நபி. 130க்கு மேற்பட்ட இடங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயரை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அவர்களுடைய பெயரின் அளவுக்கு, அவர்களுடைய வரலாற்றின் அளவுக்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை கூட அல்லாஹ் பேசவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் கூட அதை விட குறைவாகத்தான் 4 முறை தான் சொல்லப்படுகிறது. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர் மட்டும் 130க்கு மேற்பட்ட இடங்களிலே சொல்லப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திலே அவர்கள் பெற்ற அந்த பதவி, நபித்துவம் என்ற பதவியை தாண்டி சிறுபான்மை மக்களுக்கான போராட்டம் என்ற ஒரு நிலையிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெயர் பெற்றிருந்தார்கள். ஆனால் ஏன் இது பேசுறோம் தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் நுபுவத் என்ற உயர்ந்த பதவியை அல்லாஹ் எப்ப கொடுத்தான் தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கர்ப்பிணியான மனைவியை அழைத்துக் கொண்டு தன்னுடைய தாய் நாட்டுக்கு திரும்பி போய் கொண்டிருக்கிறார்கள். காட்டு வழியாக கடுமையான இருள் நேரம், கடுமையான குளிர் நேரம். இருளை போக்கக்கூடிய வெளிச்சமும் குளிரை போக்கக்கூடிய கதகதப்பும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் தேவைப்படுகிறது. அந்த நேரத்திலே அவர்கள் மலையினுடைய உச்சியிலே ஒரு நெருப்பை பார்க்கிறார்கள். அந்த காலத்துல அந்த ஊருக்கு வழிகாட்டுறதுக்காக வேண்டி நெருப்பை எரிச்சு விடுறது ஒரு பழக்கம் இருந்துச்சு. அந்த நெருப்புல இருந்து ஒரு பந்தத்தை நான் தூக்கிட்டு வர்றேன், நமக்கு அது வெளிச்சமும் கொடுக்கும், அதே போல அது நமக்கு ஒரு கதகதப்பையும் கொடுக்கும், குளிரிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு எடுக்கிறதுக்காக வேண்டி மனைவிட்ட சொல்லிட்டு போறாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நபி பட்டத்தை கொடுத்து அனுப்புனான். நபி பட்டத்தை கொடுத்து அனுப்புனான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு முன்னால நபி பட்டத்தை எதிர்பார்க்கவே இல்லை. நமக்கு இவ்வளவு பெரிய நபித்துவம் என்ற ரிசாலத் என்ற பதவி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கவே இல்லை. அல்லாஹ் நினைத்தான். நெருப்பை தேடி சென்ற மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரிசாலத்தையும் நுபுவத்தையும் இணைத்து வேதம் வழங்கப்பட்ட மாணவியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதவி கொடுக்கிறான் என்று சொன்னால், பதவிகளை கொடுப்பதும் எடுப்பதும் அல்லாஹ்வுடைய கைவசத்திலே தான் இருக்கும். கண்ணியமானவர்களே, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கவன், அதாவது நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பாருங்க, கவட்டை எறிகிறதுன்னு சொல்லிட்டு, இந்த பறவைகளை அடிப்பதற்காக வேண்டி ரப்பரை வச்சு அடிப்பாங்க பாருங்க. இப்ப இதுல இது அடிப்பதிலே, இந்த மாதிரி குறிபார்த்து அடிப்பதிலே மிகவும் கைதேர்ந்தவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த நிலையிலே அவர்கள் ஆடு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் அவர்களை தாலூத் மன்னர் ஜாலூத் மன்னரை எதிர்த்து போராடுவதற்காக அழைத்து போகிறார்கள். அவர் மட்டும் உன்னுடைய தலைமையிலே ஜெயித்து விட்டால் உனக்கு என்னுடைய ஆட்சியில் பாதி கிடைக்கும் என்பதாக தாலூத் மன்னர் சொன்னார். ஜெயித்தார்கள். சாதாரணமாக ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த அந்த நிலையில் இருந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயர்ந்த மன்னராக மாறியது மட்டுமல்ல, உலகத்தையே ஆட்சி செய்த மாபெரும் மன்னராகிய சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய மாபெரும் தந்தை என்பதையும் நாம் இங்கே விளங்க வேண்டும். அல்லாஹ் எவ்வளவு சாதாரண நிலையில் இருக்கக்கூடியவர்களையும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய பாக்கியம் பெறுவது அல்லாஹ்வுடைய ஆற்றலை கொண்டுதானே தவிர யாரும் என்னுடைய அதிர்ஷ்டம் என்றெல்லாம் பேசிக்கொள்வது நிச்சயமாக அது ஈமான்தாரிகளுக்கு அழகல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தேர்தலிலே வாக்களித்து விட்டு ஆட்சியை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் நல்லாட்சி மலர வேண்டும் என்ற அடிப்படையிலே அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மல்லா யகாஃபுக ஃபீனா வலா யர்ஹம்னா. யா அல்லாஹ், எங்களின் மீது இரக்கப்படாத, எங்கள் விஷயத்திலே உனக்கு பயப்படாத எந்த ஒரு ஆட்சியாளர்களையும் எங்கள் மீது நீ சாட்டி விடாதே என்பதாக அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த துஆவை அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த நிலையில் இப்போது இந்த ஆட்சியை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நமக்கு மிக முக்கியமான ஒரு கடமையாகிய ஹஜ்ஜி கடமை என்பது இப்போது நமக்கு துவங்கி இருக்கிறது. ஹஜ்ஜி கடமைக்காக வேண்டி ஹாஜிகள் திரளாக செல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். தனியாரின் மூலமாக செல்லக்கூடிய பிளைட்டுகள் புறப்பட ஆரம்பித்து விட்டன. வரக்கூடிய 4ஆம் தேதி முதல் இன்ஷா அல்லாஹ் கவர்மெண்டின் மூலமாக செல்லக்கூடிய ஹாஜிகள் செல்ல இருக்கிறார்கள். ஹஜ்ஜி என்பது ஒரு மாபெரும் அற்புதமான கடமை. அது தனிப்பெரும் கடமை. நாம் ஏற்கனவே நம்முடைய பள்ளிவாசலின் மூலமாக நடத்தப்பட்ட, கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்பட்ட ஹாஜிகளுக்கான வழிகாட்டல் அந்த கூட்டத்திலே நாம் பேசினோம். அது என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுடைய மக்காவுடைய வாழ்க்கையிலே முழுக்க ஈமானை உரமாக்குவதற்காக வேண்டியும் உறுதிப்படுத்துவதற்காக வேண்டியும்
அந்த 13 வருட காலத்தை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்தார். நபி அவர்களுடைய 51வது வயது, நபி பட்டம் கிடைத்து 11வது வருஷத்திலே தான் தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கினார். அதையும் கூட பரிபூர்ணமாக கடமையாக்கப்பட்டது என்று சொல்ல முடியாது. தொழுகை கடமையாயிருச்சு, அங்கே ஜமாஅத்து கடமை இல்லை, பாங்கு கடமை இல்லை, இகாமத்து கடமை இல்லை, பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும் என்ற கடமை இல்லை, அதற்கென்று பள்ளிவாசல்கள் கட்டப்படவில்லை. 5 நேர தொழுகை கடமையாக்கப்பட்டது, அதற்கான நேரங்கள் குறிக்கப்பட்டன, அவ்வளவுதான். எப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு 53வது வயதிலே, அதாவது நபி பட்டம் கிடைத்து 13வது வருஷத்திலே மதீனாவுக்கு போனார்களோ, மதீனாவுக்கு செல்லக்கூடிய பாதையிலே மதீனாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய குபா என்ற பகுதியில் நபி அவர்கள் ஏறக்குறைய 1 வார காலம் தங்கி ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறார். பள்ளிவாசலினுடைய முக்கியத்துவம், அவசியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாக நபி அவர்களின் மூலமாக கட்டி அங்கேதான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறார், அந்த நபி பள்ளிவாசல் என்பது இந்த சமூகத்துக்கு வேண்டும் என்ற முக்கியத்துவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவாக்குகிறார். அதன் பிறகுதான் அந்த பள்ளிவாசலை கட்டி முடிச்சிட்டு மதீனாவை நோக்கி போறாங்க. போற பாதையில் அது வெள்ளிக்கிழமை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உத்தரவிடுகிறார், நீங்க போகக்கூடிய நேரம் ஜும்மாவுடைய நேரம், லுஹர் தொழுகை நெருங்கி வந்துருச்சு, இந்த இடத்துல நீங்க உடனே தங்கி ஜும்மா தொழுகையை தொழுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், சட்டம் போட்டான். அந்த இடத்துல தான் நபி அவர்கள் முதலாக குத்பா ஓதினார்கள். ஜும்மா என்ற ஒரு 4 ரக்காத் லுஹர் தொழுகையை 2ஆக சுருக்கி என்ன செய்கிறார்கள், ஜும்மாவுடைய ஒரு அற்புதமான தொழுகையை தொழ வைக்கிறார்கள். முதலாக ஜும்மாவுடைய தொழுகை கடமையாக்கப்பட்டது அங்கேதான். நபி அவர்கள் ஹிஜ்ராவை இன்னும் பரிபூர்ணமாக்கல, மதீனாவுல போய் சேரவே இல்லை. இடையில அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், மக்காவை விட்டு வெளியானதுக்கு பின்னாலதான் ஜும்மாவை கடமையாக்கலாம். இன்றைக்கும் மதீனாவுக்கு செல்லக்கூடிய நேரத்திலே ஜியாராவுக்காக செல்லக்கூடிய ஹாஜிகளும் உம்ரா செய்யக்கூடியவர்களும் பார்க்கலாம், மஸ்ஜிதுல் ஜும்ஆ என்று சொல்லப்படக்கூடிய பள்ளிவாசல் நபி அவர்கள் முதலாக ஜும்மா தொழ வைத்த அந்த இடத்திலே தான் அமைந்திருக்கிறது. நபி அவர்கள் அதன் பிறகு மதீனாவுக்கு போகிறார்கள். அதன் பிறகுதான் பாங்கு கடமையாக்கப்பட்டது, அசான் என்பது கடமையாக்கப்பட்டது. தொழுகைக்காக வேண்டி அனைவரும் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும், ஒன்று தள்ள வேண்டும், ஜமாஅத்தாக தொழ வேண்டும். ஒரு தொழுகைக்கு 10 நன்மை என்று சொன்னால் அதை விட 27 மடங்கு தொழுகையினுடைய நன்மை இந்த ஜமாஅத்தோடு சேர்ந்து தொழக்கூடிய தொழுகைக்கு உண்டு என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான், சட்டம் இடுகிறான். மஸ்ஜிது நபவி கட்டப்படுகிறது. நபி அவர்கள் மக்களிடத்திலே மஷூரா செய்கிறார்கள், நாம் என்ன செய்யலாம், இங்கே தொழுகைக்காக அழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அறிவிப்பை செய்ய வேண்டும். பல பேர் பலவிதமாக சொல்கிறார்கள். முடிவு பெறாமல் அன்றைக்கு உறங்குவதற்காக செல்கிறார்கள். ஒரு தூக்கத்திலே, ஒரு சஹாபியினுடைய தூக்கத்திலே அல்லாஹ் தஆலா கனவின் மூலமாக காட்டுகிறான். இந்த பாங்கினுடைய அந்த அமைப்பு அப்படியே சொல்லப்படுகிறது. அந்த பாங்கு அன்றைக்கு ஃபஜ்ருடைய தொழுகையிலேயே என்ன செய்யப்படுகிறது, அமல்படுத்தப்படுகிறது. அவர் சொன்னவுடன் இது அல்லாஹ்வுடைய வஹி என்பதாக சொல்லி பிலால் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து அந்த வார்த்தைகளை இவருக்கு அப்படியே சொல்லி கொடுங்கன்னு சொல்லி பிலால் ரலியல்லாஹு அவர்கள் சத்தம் போட்டு அந்த அஸானை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்கள் போன்ற சஹாபாக்கள் என்ன செய்கிறார்கள், தங்களுடைய போர்வைகளை போர்த்தியும் போர்த்தாமலும் இழுத்தவர்களாக ஓடி வருகிறார்கள். இந்த வார்த்தையை நானும் கனவிலே கண்டேன், இந்த வார்த்தையை நானும் கனவிலே கண்டேன், யார் சொன்னது என்று சொல்லி பல சஹாபாக்களுடைய கனவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பாங்கினுடைய வரிசைகளை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அதன் பிறகுதான் பாங்கு என்பது உருவானது. பாங்கு, ஜமாஅத், இமாமத்து, அதே போல இகாமத்து எல்லாமே மதீனாவுடைய வாழ்க்கை. அதன் பிறகு ஹிஜ்ரி 2வது வருஷம் தான் என்னது, பத்ர் போர்க்களம் நடைபெறக்கூடிய அந்த நேரத்திலே நோன்பை அல்லாஹ் கடமையாக்கினான். அதன் பிறகுதான் அல்லாஹ் அதே 2வது வருஷத்திலே ஜகாத்தை கடமையாக்கினான். அதன் பிறகு என்ன செய்யப்பட்டது, ஹஜ் கடமையாக்கப்பட்டது. இந்த 50 கடமைகளில் மற்றவை அனைத்தும் உடலிலும் அல்லது பொருளிலும் ஏதாவது ஒன்று பயன்படுத்தப்படும். ஆனால் ஹஜ்ஜிலே மட்டும்தான் உடலும் பொருளும் இணைந்து வசதிகள், ஆற்றல் இருக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய உடலிலே ஆற்றல் இருக்கிறது, ஆனால் அவரிடத்திலே செல்வம் இல்லை, ஹஜ்ஜி கடமை இல்லை. ஒருவரிடத்திலே செல்வம் நிறைய இருக்கிறது, படுத்த படுக்கையாக இருக்கிறார், அவருடைய உடலிலே ஆற்றல் இல்லை, அவருக்கு ஹஜ்ஜி கடமை இல்லை. அல்லாஹ் இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததா இலைஹி சபீலா. இந்த இடத்திலே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்,
ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய நிறைய ஹாஜிகள் இருப்பீர்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன சொன்னால், இந்த தொழுகை மட்டுமல்ல, நோன்பு மட்டுமல்ல, ஜக்காத் மட்டுமல்ல, ஹஜ் உட்பட அனைத்து கடமைகளிலும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கவனத்திலே கொள்ள வேண்டும். அதுதான் வலில்லா. நாம் செய்யக்கூடிய அனைத்து அமல்களும் அல்லாஹ்வுக்காகவே நிறைவேற்றுகிறேன் என்ற எண்ணத்தோடு செய்ய வேண்டும். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜை பற்றி குறிப்பிடுகிற போது முகஸ்துதி, பெருமை, தலைக்கணம் என்பது ஹஜ் கடமையின் மூலமாகத்தான் பெரும்பாலும் ஏற்படும். காரணம் என்னன்னு சொன்னா, தன்னுடைய செல்வத்தை மக்களுக்கு காட்டுவதற்காக தடபுடலான விருந்து படைத்து, நான் ஒரு வசதியான ஒரு அந்த அதாவது என்ன பிரைவேட்ல நான் வந்து ஒரு டிராவல்ஸ் மூலமா போகிறேன், எல்லாரும் 4 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 7 லட்சம் ரூபாய் தான் கட்டினாங்க, நான் 15 லட்சம் ரூபாய் கட்டி போயிருக்கிறேன். என்ன கிடைக்கும்? அதே துண்டு மீன், அதே துண்டு கறி, இதுதான் கிடைக்கும். ஆனா என்ன பேரு? 15 லட்சம் ரூபாய் செலவழித்து போனார். இந்த இடத்திலே நம்முடைய உள்ளத்திலே பெருமை என்ற எண்ணம் இருக்குமேயானால் ஹஜ்ஜினுடைய எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸினுடைய கருத்து, ஒரு மனிதன் பேரித்தம் கொட்டை அளவுக்கு தர்மம் செய்கிறார், அவருடைய உள்ளத்திலே இஹ்லாஸ் என்ற தூய்மையான எண்ணம் இருக்கிறது, உஹது மலை அளவு நன்மை அல்லாஹ் கொடுப்பான். ஆனால் ஒரு மனிதர் உஹது மலை அளவு நன்மையை செய்கிறார், அவரிடத்திலே உள்ளத்திலே பெருமை, ஆணவம், அகங்காரம், இஹ்லாஸ் என்ற தூய்மையான எண்ணம் இல்லை என்று சொன்னால் அவருக்கு பேரித்தம் கொட்டை அளவுக்கு கூட நன்மை கிடைக்காது. இதுதான் இஸ்லாம். ஒரு மனிதனுடைய உள்ளத்தை தான் அல்லாஹ் பார்க்கிறானே தவிர அவனுடைய செல்வத்தையோ அவனுடைய உருவத்தையோ அல்லாஹ் பார்ப்பதில்லை. இந்த விஷயத்தை, இந்த மூல மந்திரத்தை, இந்த வார்த்தையை, இந்த உபதேசத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த விஷயம் வைர வரிகளாக ஹஜ்ஜினுடைய கடமையில் பின்பற்றப்பட வேண்டும். நிறைய பேருடைய அந்த ஹஜ்ஜினுடைய அந்த வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம், அந்த பெருமை அங்கே ததும்பி நிற்கும். நம்ம ஹஜ்ஜிக்கு போன சமயத்துல ஒருத்தர் எல்லாத்துக்குமே குறை சொல்லுவார். யாருமே இந்த முகல்லா வச்சாதவங்கள யாருமே இல்லை, நம்ம யாரையும் குறிப்பிடாம தானே சொல்றோம், அதனால சொல்லலாம், பிரச்சனை இல்லை. நம்ம போனது வேற எங்க இருந்தோ போனோம், அவர் எங்கேயோ இருக்கிறாரு, அவர் யாருங்கிறது நம்மளுக்கு இன்னைக்கு ஞாபகம் இல்லை. படிப்பினைக்காக சொல்கிறேன், அவருடைய மனைவி நேர் மாற்றம். எப்ப பார்த்தாலும் கணவனை சொல்லுவாங்க, பெருமை அடிக்காதீங்க, ஏங்க இப்படி பேசுறீங்க, சாப்பாட்டுல குறை சொல்றீங்க, ஒரு வாகனத்துல குறை சொல்றீங்க, எல்லாத்துலயுமே குறை சொல்லிட்டீங்க, எல்லாரும் நம்மள ஒரு மாதிரி பேசுறாங்க, வந்திருக்கிறது நல்ல காரியத்துக்காக வேண்டி, இப்பெல்லாம் இருக்காதீங்க, ஊர்ல உள்ள பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு போங்க, அப்படிலாம் அந்த மனைவி சொல்லுவாங்க. நம்ம நேரடியா பார்த்தது. எல்லாத்துக்கும் சண்டை போடுவார், எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ணுவார். லிப்ட்ல அவர் ஏறும் போது கொஞ்சம் கூட்டமா அதிகமாயிருச்சாக்கும் சண்டை போடுவார், 2 பேரும் இறங்கி கீழே அப்படிம்பாரு. நம்ம கண்ணால பார்த்து இப்படியே பேசிக்கிட்டு இருந்தாரு. கடைசியில என்ன ஆச்சுன்னு சொன்னா, அரபா மைதானத்துக்கு போனா எல்லாம் போய் இடம் பிடிச்சாச்சு. அங்க யாருக்கு என்ன கிடைக்குது, இப்போதாவது கொஞ்சம் சீட்டு ஆக்கிட்டாங்க. முந்திலாம் போய் யார் பாய விரிச்சு எந்த விரிப்பு விரிச்சு உட்கார்றோமோ அதான் நம்ம இடம், அப்படி எல்லாம் இடம் பிடிச்சாச்சு. இவருக்கு இடம் கிடைக்கல. கடைசியில் அவருக்கு கிடைச்ச இடம் எங்க தெரியுமா? செருப்பு போடுற இடத்துல. மனைவி வந்தாங்க, என்னங்க படுத்துட்டீங்களா? செருப்பு போடுற இடத்துல இடத்த கொடுத்துருவாங்க, எனக்கு ஒண்ணு இடமே கிடைக்கல. அங்கெல்லாம் அந்த புனிதமான இடத்துல வச்சு சண்டை போட்டீங்கல்ல, அல்லாஹ் தான் உனக்கு செருப்பு போடுற இடத்த கொடுத்துருக்கான், படு. யார் சொன்னது? மனைவி சொல்றான். பெருமையை பத்தி நம்ம அந்த ஊர்ல போய் அந்த இடத்துல போய் நம்முடைய செல்வம், நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய பதவி, என்னுடைய கண்ணியம் என்றெல்லாம் நாம் நினைப்போமேயானால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சரியான இடத்துல ஒரு பண்பை உருவாக்குவான், ஒரு பழக்கத்தை உருவாக்குவான், ஒரு சரியான பயிற்சி அல்லாஹ் உருவாக்குவான். பயிற்சி தரக்கூடிய இடம்தான் ஹஜ் என்பது. நோன்பு என்பது ஒரு வகையான ஒரு பயிற்சியை தருகிறது, தொழுகை என்பது ஒரு வகையான பயிற்சியை தருகிறது, ஜகாத் என்பது ஒரு வகையான பயிற்சியை தருகிறது, ஹஜ் என்பது ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு பயிற்சியை நமக்கு தருகிறது. எல்லா வகையிலும் இஹ்லாஸ் என்ற தூய்மையான எண்ணம் பரிணமிக்க வேண்டும், அதுதான் ஹஜ் என்பது. கண்ணியமானவர்களே, இந்த இடத்திலே ஹஜ்ஜை பற்றி பேசுகின்ற நேரத்தில் ஒரு குடும்பத்தை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பம், ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பம். அந்த 3 பேரும் சேர்ந்து அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனைகளை சாதனைகளாக மாற்றி அல்லாஹ்வுக்காக வேண்டி எதையும் இழப்பதற்கு தயார் என்ற மனோநிலையின் அடிப்படையில் அந்த காரியங்களை செய்ததின் காரணத்தினால்தான்
அவர்களுடைய உள்ள தூய்மை, பரிசுத்தமான எண்ணம், அதைத்தான் இன்றைக்கு அத்தனை ஹாஜிகளுக்கும் கடமையாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். குர்பானி கடமையா இருக்கட்டும், சஃபா மர்வல ஓடக்கூடிய சையாக இருக்கட்டும், தவாஃபாக இருக்கட்டும், ஜம்சம் தண்ணீர் இவ்வளவு பரிசுத்தமான தன்மையை உருவாக்கக்கூடிய தண்ணீரை அருந்துவதாக இருக்கட்டும், இவை அனைத்துமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தார், அவருடைய தந்தை, மனைவி, அவருடைய பிள்ளை 3 பேரும் சேர்ந்து செய்த அந்த தியாகத்தின் வெளிப்பாடுதான் இன்று ஹஜ்ஜினுடைய பெரும்பான்மையான கடமை. நாம என்ன இதிலிருந்து பார்க்கணும் தெரியுமா? பரிசுத்தமான எண்ணம் என்பது நம்முடைய வாழ்க்கையில வந்துவிட்டால் நிச்சயமாக சின்ன அமலும் பெரிய நன்மையை கொடுக்கும். அந்த பரிசுத்தமான எண்ணம், இஹ்லாஸ் என்ற தூய்மையான எண்ணம், நியத் இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய நன்மையை செய்தவர்களாக நாம் கருதுவோம். நாளை மறுமையிலே அது ஒரு காணல் நீராகத்தான் இருக்கும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வல்லதீன கஃபரு அஅமாலுஹும் கஸராபின் பிகீஅத்தின் யஹ்ஸபுஹு ல்-லம்ஆனு மாஆ ஹத்தா இதா ஜாஅஹு லம் யஜிதுஹு ஷையன் வவஜத அல்லாஹ் இன்தஹு ஃபவஃபாஹு ஹிசாபஹு வல்லாஹு ஸரீஉல் ஹிசாப். காபிர்கள் உலகத்திலே என்ன நினைப்பார்களா தெரியுமா? நான் நிறைய சேவை செஞ்சிருக்கிறேன், நிறைய நன்மை செஞ்சிருக்கிறேன், மறுமையில் நமக்கெல்லாம் இன்னொரு வாழ்க்கைன்னு ஒன்று கிடையாது, அப்படியே இருந்தாலும் இந்த உலகத்துல நான் எப்படி மதிப்பு மரியாதையோடு இருந்தேனோ அப்படித்தான் நாளை மறுமையிலும் இருப்பேன். அப்படித்தான் நிறைய காபிர்கள்லாம் சொல்லியிருந்தான். குர்ஆனே சொல்லுகிறது. அல்லாஹ் இதை பேசுகின்ற போது எப்படி பேசுகிறான் தெரியுமா? இம்மை மறுமை, அதாவது இம்மையினுடைய வாழ்க்கையை அவர்கள் ஒரு ரியலான வாழ்க்கை நினைக்கிறாங்க. வல்லதீன கஃபரு அமாலஹும் கஸராபின், அவருடைய செயல்கள் எல்லாம் எப்படிப்பட்ட செயல் தெரியுமா? யாரிடத்திலே ஈமான் இல்லையோ, யாரிடத்திலே தூய்மையான எண்ணம் இல்லையோ, அவருடைய செயல் எல்லாம் காணல் நீரை போன்றது. கஸராபின் பிகீஅத்தின், பெரிய மைதானத்தில் தெரியக்கூடிய ஒரு காணல் நீரை போன்றது. கஸராபின் பிகீஅத்தின் யஹ்ஸபுஹு ல்-லம்ஆனு மா, தாகித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதன் அதோ அங்கே பெருந்திரளாக ஒரு தண்ணீர் கிடக்கிறது என்று நினைத்து அங்கே செல்லுவான். அங்கே அல்லாஹ் தான் இருப்பானே தவிர அவன் நினைச்சு போன தண்ணி இருக்காது. அதே மாதிரிதான் உலகத்துல அல்லாஹ்வுக்காக என்ற எண்ணம் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்துவிட்டு நாளை மறுமையிலே நன்மையை எதிர்பார்த்து செல்லக்கூடிய மனிதனுக்கு உகது மலையளவு நன்மை இருக்கும் என்று எதிர்பார்த்து போவார். அங்கே போனால் ஒண்ணுமே இருக்காது, காலியா கிடக்கும். என்னப்பா நான் செஞ்ச நன்மை எல்லாத்தையும் வேறையா அப்படின்ட்டு வந்தான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியமானவர்களே, ஹஜ் என்ற கடமை இருக்கிறதே, நம்முடைய உடலை வருத்தி நம்முடைய ஒரு வாழ்க்கையில ஒரு பெரும் பகுதிக்காக வேண்டி லீவ் எடுத்து செலவினங்களில் ஒரு பெரிய செலவை செய்து நாம் கஷ்டப்பட்டு செல்லக்கூடிய இந்த நேரத்தில் உள்ளத்தினுடைய பரிசுத்த எண்ணத்தை மட்டும் நாம் பக்குவப்படுத்தவில்லை என்று சொன்னால் இவ்வளவு பெரிய ஒரு சிரமத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போய்விடும். எனவே நம்முடைய உள்ளத்தை சரி பண்ண வேண்டும், நம்முடைய நீயத்தை சரியாக்கிக் கொள்ள வேண்டும். இஹ்லாஸ் என்ற தூய்மையான எண்ணங்களை உருவாக்குவதன் மூலம் எல்லா அமல்களும் நாளை மறுமையிலே பரக்கத்தான ஒரு சிறப்பை நமக்கு தரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையான எண்ணத்திற்குரிய சொந்தக்காரர்களாக, முஹ்லிஸீன்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. الصلاة والسلام على